வாய்களை மகளே கலை மகளே கதைகள் வாட கதைகள் பாடே மலை மகளே முன்னருள்வாய் அருள்வாய் கதைகள் வாட கதைகள் பாடே என்னங்கதைகள் வாடே எனக்கு அருள் புரிவாய் கல்லை மகளே கல்லை மகளே அப்படி அருள் புரிவாய் கல்லை மகளே கலை மகளே காளி கதைகள் பாடு கதைகள் பாடே கதைகள் வாடே அருள் புரிவாய் கலை மகளே கலை மகளே ஒங்கு ஜம்பு தீவு காப்பாளி கப்பா கடல் உவர் கடலாம் அங்கேயே நீந்தீவு காப்பாள் அங்க இரண்டாம் கடல் கரங்காட அந்த காங்கேயே நீந்தீவு காப்பாள் தீவு கப்பா அங்க இரண்டாம் கடல் கரங்காட கருங்க புதிய கொஞ்சிரம் தீவு காப்பாள் கப்பால் தீவோ கப்பா மூன்றாம் கடல் மோர் கடலாம் நிறைய கொஞ்சிரம் தீவு காப்பாள் கப்பால் தீவோ கப்பா நாலாம் கடல் கயிர் கடலாம் ஆளில்லை மேல் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்டு பள்ளி கொண்ட ஐந்தாம் கடல் அப்படியே ஆழ்கடலா அந்த ஆளிலை மேல் பள்ளி கொண்டே பள்ளி கொண்டு ஐந்தாங்கடல் பால் அங்க ஆறாம் கடல் ஆழக்கடல் கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்ட கடல் இட்ட கடல் அங்க ஒன்பதாம் கடல் அது என்ன உலகந்தான் கடலா ஆச்சியே அங்க பத்தாம் கடல் பெருங்கடல் பத்தாவது கடலுக்கு ஒரு பருந்தை சுரண பூமி உண்டு பருந்தை சுரண பூமிக்கு அப்பால் ஒரு இந்திர சுரண பூமி உண்டு இந்திர சுரண பூமிக்கு அப்பா இரண்டு நாடு ஒன்று இது ஒன்றிடுவோம் அது நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல அங்க நாவலர்கள் புகழும் நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு அது நாவலர்கள் புகழோ நாடு ஓங்கு ஜம்பு தீவு கப்பால் ஒன்றாங்கடல் ஒரு கடலா ஒன்றாங்கடல் ஒரு கடலாம் காங்கேயனின் தீவு கப்பால் இரண்டாம் கடல் கருங்கடலா சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் ஆமா எல்லாம் அவர் பார்த்த வேலை யார் பார்த்த வேலை பூஜாரி பூஜாரி என்னையா செஞ்சார் ஆனால் ஆமா காங்கேயனின் தீவு கப்பால் ஆமா இரண்டாம் கடல் கருங்கடலா கருங்கடலாம் முதிய கொஞ்சரம் தீவு கப்பால் ஆமா மூன்றாம் கடல் மோர்கடலா மூன்றாங்கடல் மோர்கடலாம் நதிய கொஞ்சரம் தீவு கப்பால் தீவுக்கப்பா நாலாம் கடல் கயிர் கடலா நாலாங்கடல் தயிர் கடலாம் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ஆமா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ஆமா ஐந்தாம் கடல் ஆமா அழகு திருப்பார்கடல் திருப்பார்கடல் ஆறாம் கடல் ஆழக்கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டக்கடல் திட்டக்கடல் ஒன்பதாம் கடல் ஆமா உலகளந்தான் கடல் உலகளந்தான் கடல் பத்தாம் கடல் பெருங்கடலா பெருங்கடலாம் பத்தாவது கடலுக்கு அப்பால் கடலுக்கப்பால் பருத்த சுரண பூமி உண்டு பருத்த சோரண பூமி உண்டு பருத்த சுரண பூமிக்கு அப்பால் ஆமா இந்திர சுரண பூமி உண்டு என்னடா இந்திர சுரண பூமி உண்டு பூமி உண்டு இந்திர சுரண பூமிக்கு அப்பால் பூமிக்கு அப்பால் இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா ஆகையினால் ஆமா அது எந்த நாடம்மா அது எந்த நாடையா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு குளிர்ந்த ஐயா செல்போன் அங்க வச்சிருக்காரு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு ஆமா
இருவாச்சி மலரக்கூடிய நாடு மலரக்கூடிய நாடு. ஆகையினால் இப்போது இருக்கிறது நல்லா தனையா இருக்கு. அது எந்த நாடம்மா? ஆமா ஆனா ஆமா பட்டணமாம் பட்டணமா பட்டணமாம் பட்டணமா அழகு நாகலோக பட்டணம். அதுதான் நாகலோக பட்டணம். அந்த நாகலோக பட்டணத்திலே அந்த நாகலோக பட்டணத்திலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யார் யார் ஐயா ஆண்டு வருகிறார்கள்? நாகராஜ மன்னனோடு மன்னனோடு நாகக்கண்ணி வெண்கோடியாள் வெண்கோடியா ஒரு கடமை வாங்கி கடமை வாங்கி கடமை வாங்கி ஐயா கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மணியும் கட்டி அசையாத மணியும் கட்டி மணியும் கட்டி ஆறில் ஒரு கடமை வாங்கி கடமை கடமை வாங்கி மணியும் கட்டி மணியும் கட்டி எந்த நாடு? அது எந்த நாடையா? நாகராஜ மன்னனும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாலும் சிரிக்கத பத்தியா? அந்த நாகலோக பட்டணத்திலே ஆமா கணவனும் மனைவியுமாக மனைவியுமாக மன்னவரும் தேவியுமாக மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரைசு புரிந்து வாரார். புரிந்து வருகின்றார். எள்ளுணல்ல எண்ணெய் போலே என்னை போலே இணை பிரியாத தோழர் போல தோழர் போலே நகமும் சதையும் போல சதையும் போலே நலமுடனே ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும்போது ஆண்டு வரும்போது அந்த நாகராஜ மன்னனுக்கும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் மணி 9 நிக்கி. ஆனால் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் பெண்கொடியாளுக்கும் அங்க என்ன இருக்கு? அங்க என்னையா இருக்கு? ஆனா ஆமா இருக்கு பொருள் இருக்கு பொருள் இருக்கு பொன்னால தாழ்வும் இல்லை தாழம் இல்லை மண்ணீருக்கு மனை இருக்கு மனை இருக்கு மனை இருக்கு மண்ணால தாழ்வும் இல்லை தாழும் இல்லை என்ன மண்ணால தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை மண் இருக்கு மனை இருக்கு மனை இருக்கு மண்ணால தாழும் இல்லை தாழும் இல்லை என்னை சொத்திருக்கு சுகமே அந்த சொத்தால தாழ்வும் இல்லை அந்த பொன்னிருக்கு பொருள் இருக்கு அந்த பூமியால தாழ்வும் இல்லை நாடு இருக்கு நகரம் இருக்கு நகரம் இருக்கு நகரம் இருக்கு ஐயா நகரம் இருக்கு நகரம் இருக்கு நாடாவகை செல்வம் இருக்கு செல்வம் இருக்கு செல்வம் இருக்கு நகர் இருக்கு நகர் இருக்கு நகர் இருக்கு நாடாவகை செல்வம் இருக்கு செல்வம் இருக்கு செல்வம் இருக்கு நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் ஆமா அந்த நாகலோக பட்டணத்திலே அந்த நாகலோக பட்டணத்திலே ஆடு இருக்கு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு ஆமா சொத்தால குறைகள் இல்லை குறைகள் இல்லை மண் இருக்கு மனை இருக்கு மனை இருக்கு மண்ணையால குறைகள் இல்லை குறைகள் இல்லை ஆனால் ஒன்னிய நிக்க சொல்லல செல்லது மண் இருக்கு மனை இருக்கு ஆமா மண்ணையால குறைகள் இல்லை குறைகள் இல்லை என்ன இருந்து என்ன பண்ண என்ன செய்ய என்ன செய்ய சொத்து இருந்து என்ன பண்ண சுகம் இருந்து என்ன பண்ண இப்படி இருக்கணும். ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது ஆகையினால் மாட்டிக்கிட்டு தான் முழிக்கணும் நாகலோக பட்டணத்திலே ஆமா நாகராஜனுக்கும் ஆமா நாகக்கண்ணிக்கும் அந்த நாகக்கண்ணிக்கும் சொத்து இருந்து என்ன பண்ண சுகம் இருந்து என்ன பண்ண ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது செல்வத்திலேயே கூடுன செல்வம் எந்த செல்வமா? செல்வத்திலேயே கூடுன செல்வம் அப்படின்னா 3 நேரத்து சாப்பாடு 3 நேரத்து சாப்பாடு. ஆமா நல்லா அவியல் பொரியல் அப்பளத்தோட ரசம் ஆ, சாம்பார் சாம்பார் அப்படி 3 நேரத்து சாப்பாடு என்னென்ன அதுதான் கூடு 10 பவுன் 15 பவுன் நகையை வச்சிருந்து பசிக்க நேரம் திங்க முடியுமா? பானை நிறைய சோறு இருந்தா தான் சாப்பிட முடியும். சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட்டுட்டு உட்கார போய் தான் சமாளிக்க திறமை இருக்கு. என்ன செய்ய நாகலோக பட்டணத்திலே ஆமா நாகராஜ மன்னனுக்கும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் பெண்கொடியாளுக்கும் ஒண்ணுமே இல்ல இல்லையே. என்ன ராஜமன்னனுடைய மனைவி நாகக்கண்ணி பெண்கொடியாள் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா குழந்தை இல்லை என்று சொல்லி ஆமா நாகராஜ மன்னனிடத்திலே மன்னனிடத்திலே அழுது புலம்புகின்றார். புலம்புகின்றார். அவ என்னை சொல்லி அழுது புலம்புகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா எனக்கு வண்டியில
போட்ட ஜாதோ வாரி உங்க பிள்ளை இல்லை இளையரில போட்ட ஜாதோ எடுத்து உங்க மைந்தர் இல்லை கறிக்கரைக்கும் தேங்காய் கையேந்த பிள்ளை இல்லை நிறை உடந்து தண்ணீரிலே நிறை உடத்து எனக்கு இந்த மைந்தர் இல்லை நிறை உடத்து தண்ணீரிலே நிறை உடத்து தண்ணீரிலே இந்த பிள்ளை இல்லை ஐயா என் கணவராஜமன்னா நேரஜகிலியே நாகலோகப்பட்டனத்தை நாடும் தானமலடானே நாட்டில் உள்ளோர் ஆனறிய மந்தையில வைந்து வரோ மயிலப்பையு மலடாசி எல்லையில ஒரு மரமா ஏழங்காய் காய்க்குமாரோ ஏழக்காயும் காயாம இனத்திலையும் தாழ்வானே வாசலில ஒரு மரமா வாசலில அது வகை வகையா காய்க்குமாரோ வாசலில ஒரு மரமா வாசலில ஒரு மரமா வகை வகையா காய்க்குமாரோ மன்னா மன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னனுடைய மனைவி அழுது புலம்புகின்றார் புலம்புகின்றார் என்ன சொல்லி அழுது புலம்புகின்றார் அவ என்னையா சொல்லுகின்றார் எல்லையில ஒரு மரமா ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம் ஏலக்கா காய்க்கும் மரம் ஏலக்காயும் காயாமல் இனத்திலையும் தாழ்வானே இனத்திலேயும் தாழ்வானே வாசலில ஒரு மரமா அது வாழக்கா காய்க்கும் மரம் வாழக்காய் காயாமல் நின்ன வகையாரோடு சேர்க்கலைய சேக்கலைய என்ன செய்ய கொல்லையில ஒரு மரமா அது கொத்து கொத்தா காய்க்கும் மரம் அது என்ன மரம் கொத்து கொத்தா காய்க்கும் கொத்து கொத்தா காய்க்க மரம் தெரியாது என்ன மரமா ஐயா கொத்து கொத்தா காய்க்க மரம் தெரியாது என்ன மரம் சொல்லு அதுதான் கொய்யா மரம் அதானே ஆமா கொய்யா மரம் உங்க ஊர்ல கொத்து கொத்தா காய்க்குமோ ஆமா ஆகையினால் எங்க ஊர்ல இல்ல எல்லா ஊர்லயுமே அது கொத்து கொத்தா தான் காய்க்கும் கொல்லையில ஒரு மரமா ஆமா கொலை கொலையா காய்க்கும் மரம் ஓ கொலை கொலையா காய்க்குமோ கொலை கொலையா காயாமல் ஆமா என் குளத்திலையும் தாழ்வானே குளத்திலேயும் தாழ்வானே என் கணவாராஜமன்னா என் கணவா ராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே இந்த நாகலோக பட்டணத்திலே நானும் தான் மலடான இந்த நாட்டில் உள்ளோர் தானறிய இந்த நாட்டில் உள்ளோர் தான் அறிய எனக்கு தான் ஒரு பிள்ளை இல்லை நாகலோக பட்டணத்திலே பட்டணத்திலே ஆனால் ஆமா என் தரத்து பெண்கள் எல்லாம் என் தரத்து பெண்கள் எல்லாம் என் கூட ஒரே நல்ல கல்யாணம் ஆகி வந்தவா ஆமா இன்னைக்கு 4 பிள்ளை பெத்துட்டா முக்கு வீட்டு முடியமா 3 பிள்ளைய பெத்து எடுத்துட்டா முனியம்மா 3 பிள்ளை தான் பெத்தா நல்ல பெத்தா ஆனால் ஆமா 3 முத்து மாதிரி ஆம்பளை பிள்ளை இல்ல 3 முத்து மாதிரி அந்த உட்கார்ந்துருக்கு பாரு அங்க பாரு அடே அப்பா அப்படி சொல்லிட்டு தாயா போன மேடையில சொல்லிவிட்டு இந்த மேடையில இன்னும் தப்பிக்க முடியல அதனால் ஆமா என்னம்மா எனக்கு தெரிய மாட்டேங்க அந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கலாயா நாகலோக பட்டணத்திலே நீ யார தேடுத நாகராஜன் தேவி என்ற நாகக்கண்ணி பெண்கொடியால் ஆமா மேலும் என்ன சொல்லி எழுத விளம்புகின்றார் புலம்புகின்றார் மந்தையில் மேய்ந்து வரும் மேய்ந்து வரும் இந்த மயில பேசும் அலடாசி அழியில மேய்ந்து வரும் இந்த வெள்ளாடும் கூட மலடாசி எனக்கு என்று சொல்லி நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி பெண்கொடி அவ பிள்ளை இல்லை என்று சொல்லி பிள்ளை இல்லை என்று சொல்லி அந்த பெண்கொடியால் எங்குவான் பிள்ளை இல்லை என்று சொல்லியே என்று சொல்லியே பெண் கொடியால் எங்குவாளா அவன் மதலை இல்லை என்று சொல்லி அந்த மங்கை அவ எங்குறாள் நம் பிள்ளை இல்லவாதவதி இந்த பேருலகில் வாழலாம் நம் மதலை இல்லை அண்டாள் இந்த மாநிலத்தில் வாழலாமா எனக்கு கண்ணு புளியமாரோ மண்ணக்கதிரோடு ஆழமாரோ எனக்கு கண்ணிலையும் காயாமல் மண்ணக்கதிரோடி என்ன பண்ணே எனக்கு பிஞ்சி புளியமாரோ பிஞ்சி புளியமாரோ எனக்கு பின்னராடும் ஆழமாரோ
தரத்திலையும் காயாமலே தரத்திலையும் காயாமலே நான் தானாடி என்ன செய்ய தரத்திலேயும் காயாமல் தரத்திலேயும் காயாமல் நான் தானாடி என்ன பண்ணே அண்ணா பிஞ்சி புளியமரம் பின்னலாடும் ஆலமரம் பின்னலாடும் ஆலமரம் பிஞ்சில காயாமல் நம் பின்னலாடி என்ன செய்ய பின்னலாடி என்ன செய்ய ஆமா தரத்து புளியமரம் தானாடும் ஆலமரம் எனக்கு தானாடும் ஆலமரம் ஆமா ஆனால் ஆமா தரத்துல காயாமல் தானாடி என்ன செய்ய நான் தானாடி என்ன பண்ண என் ஒரு பிரயோஜனமும் கிடையாது காய்க்கிற வயசுல காய்க்கணும் ஆமா பூக்குற வயசுல விசில் அடிக்கணும் விசில் அடிக்கணுமோ ஆமா எல்லாம் அழைச்சன பார்த்த பருவதான் ஆனால் பூக்குற வயசுல பூக்கணும் ஆமா அப்படிதானம்மா அப்படியே தான் கண்ணு புளிய மரம் கதிரோடும் ஆலமரம் கதிரோடு பாவம் சும்மா இருக்க மனுஷனை சொல்லதான் பாரு பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆலமரம் பின்னலாடும் ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமல் காயாமய நம் பின்னலாடி என்ன செய்ய நான் என்ன செய்ய என்ன செய்ய ஒரு பலனும் இல்லையமண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆமா ஓரட்டில் வளர்க்காத வளர்ப்பு வளர்க்காத வளர்ப்பு ஈரட்டில் கற்காத கல்வி ஈரட்டில் கற்காத கல்வி மூவட்டா 24க்குள்ள முடிக்காத மனம் முடிக்காத மனம் நாளட்டா ஆமா 32க்குள்ள பிள்ளை பெற்றிருக்கணும் குழந்தை பிறந்திருக்கணும் பிறந்திருக்கணும் குழந்தை பிறந்தாதான் ஆமா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிபமாயி ஆமா நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டதை பார்த்து பார்த்து நம்ம போகும்போது நாம கிளம்பி போக கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஆமா ஆகையினால் ஆமா அந்த நாகராஜன் தேவி நாகக்கன்னி பெண்கொடியா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா பிள்ளை இல்லைன்னு அழுது விளம்புதா அழுது புலம்புதா தார தாரையா கண்ணீரா வடிக்கா மேலும் என்ன சொல்லுகின்ற அவ என்னையா சொல்லுகின்ற எனக்கு வண்டியில போட்ட சாதோ வாரி உங்க பிள்ளை இல்லை இளையதில போட்ட சாதோ எடுத்து உங்க மைந்தன் இல்லை எனக்கு கும்பாவிலே வைத்தயாதோ உரையடிகே மைந்தனில்லை அப்பாவிலே வைத்த சாதோ உரையடிக்கே மாதளை இல்லை மன்னா வந்தாச்சு வட்டிலில போட்ட ஜாதம் ஆமா வாரி உங்க பிள்ளை இல்லை வாரி உங்க பிள்ளை இல்லை இளையதிலே போட்ட ஜாதம் கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து உங்க மைந்தன் இல்லையே ஆமா என் மன்னா மன்னா மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா மகிட முடிராஜ மன்னா என் மன்னா மன்னா ஆமா ஆனால் ஆனால் இந்த நாகலோக பட்டணத்திலே இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் தேவியான நாகக்கன்னி பெண்கொடியார் அந்த நாகக்கன்னி பெண்கொடியா கும்பாவில போட்ட ஜாதம் ஆமா எனக்கு குறை அளிக்கவில்லை இல்லை குறையளிக்கவில்லை இல்லை என்று என்று அழுது புலம்புகின்றார் புலம்புகின்றார் மேல என்ன சொல்லி அழுத புலம்புதா என்னையா என்ன சொல்லி அழுத புலம்புகின்றார் அவ என்னையா சொல்லுகின்றார் இந்த கரைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை தேங்காயில கையே அந்த பிள்ளை இல்லை நிறைகுடத்து தண்ணீரில நின்ற அடம்ப மைந்தனில்லை கொடுத்து தண்ணீரில் நின்றாளம்ப மைந்தனில்லை குறையுடைத்து தண்ணீரில் என்ன குறையடிக்க பிள்ளை இல்லை அவன் பிள்ளை இல்லை என்று சொல்லி என்ன பிள்ளை இல்லை என்று சொல்லி அந்த பெண்கொடியால் எங்குவாளா இல்லை என்று சொல்லி இல்லை இல்லை என்று சொல்லி அந்த பெண்கொடியா எங்குறாளே மன்னா மன்னா கரிக்கரைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லையே கையேந்த பிள்ளை இல்லையே ஆமா அழுதுருக்கா அழுதுருக்கா யார் அழுதுருக்கா அந்த நாகக்கண்ணி அழுதுருக்கா என்ன அழுதுருக்கா நாகக்கண்ணி அழுதுருக்கா கரிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லை கையேந்த பிள்ளை இல்லை மழை பெய்த முத்தத்தில மண்ணணைந்த கைகளோடு என் அம்மா என்று மடிபிடிக்க ஒரு மதலை இல்லை அம்மான்னு சொல்லி மடிபிடிக்க ஒரு பிள்ளை இல்லையே ஒரு பிள்ளை இல்லையே மழை பெஞ்ச முத்தத்துல என்ன கிடக்கும் மழை பெஞ்ச முத்தத்துல மண்ணு சகதியுமா கிடக்கும் கிடக்கும் ஆமா ஆகையினாலை ஆமா அந்த மண்ணுல போய் விளையாடி விளையாடி விளையாடிட்டு வந்து ஆமா அம்மான்னு சொல்லி ஓடி வந்து என் மடிப்படி
பிடிக்க ஒரு குழந்தை இல்லையே, மடிபிடிக்க ஒரு குழந்தை இல்லையே, ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஆமா அந்த நாகராஜன் தேவியான நாகங்கனி பெண்கொடியா அந்த நாகக்கன்னி பெண்கொடியால் அந்த காலத்துல அப்படி அழுதுருக்கா. அழுதுருக்காங்க. ஆனா இப்ப அப்படியா? இப்போ உள்ள காலத்துல நாங்கெல்லாம் வருஷத்துக்குள்ள ஒரு சேலை எடுக்கோம். ஆமா ஆமா மழை பெஞ்ச ஈரத்துல போய் விளையாடிட்டு வந்து விளையாடிட்டு வந்து அம்மான்னு கைய பிடிச்சா ஆமா சேலையை எட்டி பிடிச்சா குடுப்புல பிள்ளை சென்மத்துக்கும் அம்மா மடிய தேடாது. ஏமா ஆமா ஆமா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா என்ன சொல்லி எழுத விளம்புகின்றா? அவ என்னையா சொல்லுகின்றா? தலையில வச்சுட்டோமே. நிறை குடந்து தண்ணீரிலை ஆமா நின்னளம்ப பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை இல்லை, குறை குடந்து தண்ணீரிலை கோரி நிறைக்க ஒரு குழந்தை இல்லை, ஓரி நிறைக்க ஒரு பிள்ளை இல்லையே ஆமா என்று என்று அந்த நாகராஜன் தேவி ஆமா அந்த நாகங்கன்னி பெண்கொடியாள் அவன் மேல என்ன சொல்லுகின்றா? அது என்னம்மா சத்தமே வர மாட்டேங்குது? அவளுக்கு ஒண்ணுமே இல்ல, அவளை சும்மா போட்டாங்கப்பா. ஆனால் ஆமா வரட்டும் காலையில. காலையிலயா? ஆமா வந்து என்ன செய்ய? யார சும்மா போட்டாங்க? கட்டக்காரிய. கட்டக்காரி என்ன நல்லெண்ணமா இருந்தா தான் அவன் நல்ல மேக்கப் போட்டு வரல, அதான் அவளை சும்மா போட்டாங்க. எண்ணமும் சிந்தனை நல்லா இருந்தா எல்லாமே நல்லா நடக்குமா? அப்படியா? அப்படிதானம்மா ஜாயிண்ட்காரம்மா. அப்படியா? ஆகையினால் ஆமா அந்த நாகராஜன் தேவி நாகங்கன்னி பெண்கொடியாள் அப்படி பார்த்தா இப்ப நமக்கு தான் நேரம் சரியில்லை. அப்படி இல்லையே, ஆமா எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு தான் நேரம் சரியில்லையோ? ஆமா என்ன செய்ய? ஆனால் உள்ள இருக்கவெல்லாம் முழிச்சு பார்க்கணும். அவ மேலும் என்ன சொல்லுகின்றார்? அவ என்னையா சொல்லுகின்றாள்? நிறை குடத்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்லை. இன்றளம்ப பிள்ளை இல்லை அப்படின்னா என்னம்மா? அப்படின்னு சொன்னா குடத்து நிறைய தண்ணி பிடிச்சு வச்சிருப்போம், வச்சிருப்போம். அந்த பிள்ளையில வச்சிருப்போம். ஆமா அந்த தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள விளையாடுற பிள்ளைகள் போய் விளையாண்டா ஆமா எப்படி இருக்கும்? ஆகையினால் ஆமா அந்த நாகராஜன் தேவியான நாகக்கன்னி பெண்கொடியா வந்துட்டியாமா? ஆமா இன்னும் வரலையான்னு நினைச்சேன். நாகக்கன்னி பெண்கொடியாள் அவ என்ன சொல்லுகின்றா? ஊக்கணி வச்சுக்கோ. அம்மா என் கணவா ராஜமன்னா எனக்கு பிள்ளை இல்லா கவலையாது கவலையாது எனக்கு பெருங்கவளை ஆஜோதையா எனக்கு மதலை இல்லா கவலையாது மனக்கவளை ஆஜோதையா குழந்தை இல்லா கவலையாது குழந்தை இல்லா கவலையாது எனக்கு குலக்கவளையா ஜூதையா குழந்தை இல்லா கவலையாது எனக்கு குலக்கவளையா ஜூதையா. அம்மா என்னையா ஏன் நாகக்கண்ணி சொல்லி அழுத விளம்புதா? புலம்புகின்றாள். அம்மா என்ன இது நானாமா? ராமர் முருகேச கொஞ்சம் நெளிஞ்சிருக்காரு, பரவாயில்ல. என்ன மாதிரியே தெரியலையே. அப்படியா? நாகக்கண்ணி பெண்கொடியா ஆமா அழுது விளம்புதா? புலம்புகின்றார். அவன் பார்த்தா நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன். அம்மா என்ன ஏ நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி ஒரு மனுஷன் ஆமா காடு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்தா அதான் அதை சாப்பிடுங்க மச்சான் இதை சாப்பிடுங்க அங்கன உட்காருங்க இங்கன உட்காருங்க அப்படின்னு பாசமா ஆசையா நாலு வார்த்தை பேசுறதை விட்டுட்டு நாலு வார்த்தை பேசுறத விட்டுட்டு எந்த நேரம் பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே ஒரி ஏன் போனே எங்க போனே எங்க இருக்கன்னு 70 போன் அடிச்சுக்கிட்டு மனுஷன் வீட்டுக்கு வர முடியுதா? வீட்டுக்கு வர முடியுதா? முடியாதுல்ல முடியாது. பக்கம் வர விட மாட்டேங்க. ஆமா எங்க இருக்கேங்க இருக்கேங்க எப்ப வருவேங்க? அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் இப்படி பிள்ளை இல்லாம போச்சேன்னு நம்ம முன்னாடி மூக்கை சீந்துதா. ஆமா என்ன செய்ய? எந்த நேரமும் பிள்ளை இல்லைன்னா வெளியே போன மனுஷன் வீட்டுக்கு வர நல்லா இருக்குமா? நல்லா இருக்காத. பார்த்தா நாகராஜ மன்னன். ஆமா அம்மா என்ன ஏ நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி ஆமா ஆமா நான் ஒரு யோசனை சொல்லுதான் கேளு கேளு கேளு. அம்மா நாகக்கண்ணி என் நாகக்கண்ணி இந்த உலகத்துல ஆமா எத்தனையோ குழந்தை ஆமா அப்பா அம்மா இல்லாம அப்பா அம்மா இல்லாம தாயுத கம்பன் இல்லாம ஆமா அனாதையா இருக்கு. இருக்கு அதுல ஒரு குழந்தை எடுத்து ஒரு குழந்தையை எடுத்து நம்ம ஆசையா தத்தெடுத்து வளர்க்கலாமே. தத்தெடுத்து வளர்க்கலாமே. அம்மா என்ன ஏ நாகக்கண்ணி என் நாகக்கண்ணி எத்துக்கு தம் பிள்ளை வாங்கி ஆண்டவன் பகவானிடத்திலே அமல் காரணத்தை கேட்க வேண்டும் என்று பார்வதியா நம்ம இப்படியே இருந்தோம். ஆமா பகவான் நம்மளை வந்து பார்க்க மாட்டார். பார்த்தாலும் ஆமா என்ன ஏதுன்னு கேட்காம அவர் பாட்டுல போய்கிட்டே இருப்பாரு. அப்போ ஆமா பகவான் நம்மளை பார்த்த உடனே உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா நீ இப்படி இருக்க? ஏம்மா இப்படி இருக்க? காரணத்தை சொல்லு அப்படின்னு ஆமா பகவான் நம்மளை பார்த்த உடனே கேட்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு
ஏத்த மாதிரி ஆமா வடிவத்தை எடுக்க வேண்டும், மாற்றி எடுக்கணும் என்று சொல்லி என் மாயன் தங்கையான பார்வதியா எப்படி உருவத்தை எடுக்க எப்படி எடுக்கின்றார் என் ஈசன் தேவி பார்வதியா எப்படி ஐயா வடிவத்தை எடுக்க எப்படி வடிவத்தை எடுக்கின்றார் பகவான் நம்மளை பார்த்த உடனே ஆமா உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்க வேண்டும் என்று அப்ப பார்வதி வடிவத்தை மாத்துகின்றார் எப்படி மாத்துதா எப்படி மாத்துகின்றார் நீட்டினகால் மடக்களையே மடகளையே மடகளையே அவன் நிமிர்ந்த தலை கூடுகளையே நிமரலையே நீட்டினகால் மடக்களையே மடகளையே மடகளையே அவன் நிமிர்ந்த தலை கூடுகளையே நிமரலையே அவிழ்த்ததொரு தலைமுடியை ஆதிசக்தி பார்வதியா அவள்ளி கூந்தல் முடியாத சிவனார நினைகாலே என்னை சிவனார நினைகாலே இந்த செல்லம் மங்கை பார்வதியா காத்திருக்கின்றார் எப்படி காத்திருக்கிறாள் நீட்டினகால் மடக்காமல் நிமிர்ந்த தலையை குனியவில்லை எப்படி நீட்டி இருக்கா எப்படி இருக்கிறாள் வடக்கு கொண்ட வாசலை பார்த்து காலை நீட்டினா ஆமா எங்க போனாலும் ஒன்னாலதான் துன்பமா இருக்கு ஆகையினால் வடக்கு கொண்ட வாசலை பார்த்து காலை நீட்டினா ஏன் வடக்கோட்டை வாசல பார்த்து நீட்டி இருக்கா கோவத்துல இருக்கா எது கோவத்துலதான் இருக்கா ஏன் வடக்க பார்த்து காலை நீட்டினா எதற்கு நீட்டி இருக்கா ஒண்ணு மேக்க பார்த்து நீட்டி இருக்கலாம் இல்லனா கிழக்க பார்த்து நீட்டி இருக்கலாம் இல்லனா தெக்க பார்த்து நீட்டி இருக்கலாம்ல எதுக்கு வடக்க பார்த்து காலை நீட்டினா பகவான் வடக்க பார்த்து தானே போனாரு அதனால வடக்க பார்த்து காலை நீட்டி இருக்கு வடக்க பார்த்து காலை நீட்டி பகவான் எப்போ வருவார் என்று இப்ப நான் பாப்பா குடியில இருந்து தெக்க பார்த்து வந்திருக்கேன் தெக்க பார்த்தா வடக்க பார்த்து வந்திருக்கேன் சரி என் வீட்டுக்கார இப்ப வடக்க பார்த்து கால் நீட்டி இருக்க மாட்டா அப்படியா அம்மா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்களோ இருக்கவே மாட்டா அதான மேல ரொம்ப பயபக்தியோட இருப்பா இல்ல எப்பமாவது ஒரு சில நேரம் தான் மிதிச்சுக்கிட்டு உசுப்புவா எதுக்குயா காலையில தூங்குதால மிதிச்சு விழுப்பாங்களோ ஆமா அது உங்க வீட்டம்மா மாதிரி எல்லாரும் கொடுத்து வைக்குமா முன்னாடி சொன்னீங்களே என்ன நான் வில்லுக்கு வந்துருவேன் ஆமா என் வீட்டம்மா நான் இல்லாம ஒரு வாய் சாப்பிட மாட்டா சாப்பிடவே மாட்டா என் போட்டாவை தூக்கி வச்சு ஆமா ஒரு மாலையை போட்டு முன்னாடி ஒரு இலைய விரிச்சு ஆமா அதுல சாப்பாடை போட்டு ஒரு பக்கம் சோத்தையும் தட்டி சூடம் பத்தி எல்லாம் வச்சு மாலை போட்டு மாலைய போட்டு அத்தான் சாப்பிடுங்க அப்படின்னு உங்க போட்டாவுக்கு நேர வாயில ஒரு இடி இடிச்சிட்டு ஆமா அப்பதான் சாப்பிடுவா அம்மா சாப்பிடுவாங்க என் மேல அவ்வளவு பாசம் அப்படி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல கிடைக்காது அதான் அப்படிதானே ஐயா பகவான் எப்போ வருவாருன்னு பார்வதி காத்திருக்கும் போது அம்மா பகவான் படி இழந்துட்டு பாரவள்ளி கைலாசம் வராரு வருகின்றார் கைலாசம் வந்து உள்ள எட்டி பாக்காரு அம்மா பார்வதியால் எப்படி இருக்கா எப்படி இருக்கிறார் ரெண்டு தான் பார்வதி எடுத்துட்டு போயிரு பார்வதியால் எப்படி இருக்கா எப்படி இருக்கிறார் நீட்டின கால் மடக்காமல் நிமிர்ந்த தலை குனியாமல் அவித்ததொரு தலைமுடியை அள்ளி முடியாம அமைதியா உட்கார்ந்துருக்கா அப்படி அமைதியா கம்முன்னு இருக்கா மகமா அப்பவே நினைச்சிட்டாரு இவன் என்னத்தையோ ஏழரைய கூட்ட போறா போல இருக்க முகத்தை பார்க்கும் போதே அப்பா பகவானுக்கு அப்படியே திகில் அடைஞ்சு போய் நிக்காரு இல்ல ஒரு காலமும் பார்வதி இப்படி இருக்க மாட்டாள இவ எங்க கொண்டு போய் சேர்க்க போறாளோ தெரியலையே என்று அம்மா
ஆமா நம்ம ஏன்னு கேட்கல கேட்கல அதுக்கும் சண்டைக்கு வருவா. ஆமா ஏன்னு கேட்டாலும் சண்டைக்கு வருவா. ஆகையினால நான் ஒருத்திக்கு கல்லாட்டங்க இருக்கேனே என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி வீட்டுக்குள்ள போறீங்களே, உன் கண்ணுல பாம்பு புடுங்க நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி போறிய அப்படின்னு புருஷனை கேட்பா. கேட்டுருவா. அதுக்கு ஆமா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஒரு வார்த்தை கேட்டுருவோம் என்று ஆமா ஆண்டவன் பகவானே பொண்டாட்டிக்கு பயந்துருக்காருன்னா ஆமா அப்புறம் இப்ப உள்ளவங்க பயப்படாம என்ன செய்வாங்க? பயப்படணும்ல. ஆமா ஆமா 10ஆம் தேதி குழுன்னா 8ஆம் தேதி அந்த ஐயா கையும் காலும் நடுங்கும்ல. குழுவுக்கு துட்டு இல்ல செத்துட்டாரு மனுஷன். ஆமா அப்படிதானே ஐயா? வீட்டுல கஞ்சி இல்ல, அவன் முகத்துக்கு நேரம் நிக்கவே முடியாது அந்த மாதிரி கேப்பா. நம்ம சுவாரு கேப்போம், அங்க இருந்து தட்டு இங்க பறக்கும், வெறும் தட்டு தான் வரும். போய் போட்டு தின்னு 2 நாள்ல குழு வருது. ஆமா துட்டு கொடுக்க வக்கு இல்ல, சுவாரு கேக்கு உனக்கு வாய்க்கு ருசியா சுவாரு கேக்கு. ஆமா அப்படிதானே போய்கிட்டு இருக்கு. ஆமா இப்ப அப்படிதான் இருக்கு. என்னைக்கு இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு ஒண்ணு வந்துச்சோ ஆமா அன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு மதிப்பே இல்ல. போச்சு, மதிப்பே இல்லாம போச்சு. இல்ல இல்ல அவங்களா சேர்க்க, அவங்களா கடன் வாங்க, ஆமா அவங்களா அடைக்க மதிப்பே இல்ல. இல்ல இல்ல ஆகையினாலே ஆமா ஆண்டவன் பகவான் நினைக்காரு. எப்படி நினைக்கின்றார் என்னன்னு கேட்டுருவோம். ஆமா என்று சொல்லி சரி பார்வதியாளை பார்த்து பகவான் கேட்காரு. எப்படி கேட்கிறார்? அம்மா பார்வதி, அம்மா பார்வதி கங்கையது அணிந்த தேவி, கங்கையது அணிந்த தேவி, கங்கையது அணிந்த தேவி, கைலங்கிரி வாஜகிய வாஜகியே, கங்கையது அணிந்த தேவி. ஹலோ ஹலோ பார்வதி பார்வதி அமைதியாக இருப்பதே, அமைதியாக இருப்பதே ஏனாதி சக்தி பார்வதி பார்வதி. அம்மா எம்மா ஏ பார்வதி, ஏ பார்வதி ஏம்மா இப்படி இருக்க? எதுக்குமா இப்படி இருக்க? ஐயா என்ன ஸ்கிரீனை ஒழுங்கா போடுங்க ஐயா. ஆமா எம்மா என்ன? ஏ பார்வதி, ஏ பார்வதி நீட்டின கால் மடக்காமல் மடக்காமல், நிமிர்ந்த தலை குனியாமல் குனியாமல், அவிழ்த்ததொரு தலைமுடியை அள்ளி முடியாமல் அள்ளி முடியாமல், ஏ பார்வதி, ஏ பார்வதி ஏம்மா இப்படி இருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு? உனக்கு என்னம்மா ஆச்சு? சொல்லு சொல்லு என்று ஆமா ஆண்டவன் பகவான் கேட்கும் போது, பகவான் கேட்கும் பொழுது அவன் பார்த்தா பார்வதியா பார்வதியா என்ன சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகின்றார்? பகவானே பகவானே எங்க நீங்க கேட்காம போயிருவீங்களோன்னு நினைச்சேன். அதாவது ஆமா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஆமா என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே அக்கினி வாடை சுழலுகின்றது. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆமா தீயா காந்தான் எடுக்கு. ஏன் எதுக்கு? ஆமா என்ன விவரம் எனக்கு தெரிய வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவானிடத்திலே பார்வதியால் சொல்லும் போது அவன் பார்த்தார் பகவான் பார்வதி இதுக்கு தான் அப்படி உட்கார்ந்து இருந்தியா? இது நீ என்கிட்ட நீ நேரவே கேட்டிருக்கலாமே, முதல்லயே சொல்லியிருந்தா. ஆமா என்கிட்ட கேட்டிருந்தா அப்பமே சொல்லியிருப்பேனே. நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் என்று ஆமா ஆண்டவன் பகவான் இப்ப என்ன எதுக்கு உன் உடம்பெல்லாம் ஆமா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்கினியா காந்துதுன்னு நான் சொல்லணும், அடையாளத்தை சொல்லணும். அப்ப கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் என்னன்னு பார்த்து சொல்லுதேன் ஆமா என்று சொல்லி ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் சொன்ன உடனே பார்வதி அமைதியா இருக்கின்றார். பகவான் ஆமா தன்னுடைய ஞான திருஷ்டியால ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பகவானுடைய கண்ணுக்கு என்ன தெரிந்தது? என்னையா தெரிகின்றது? அங்கே இமயகிரி பருவதே
நாதன் ஜீவன் கண்ணால் கண்ட மங்கையவள் செய்யுந்தாவோ செய்யுந்தாவோ கண்ணால் கண்டா கண்ணால் கண்டா அந்த மங்கையவள் செய்யுந்தாவோ 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 பகவானும் கண்ணால் கண்டா கண்ணால் கண்டா ஆகையினால் நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையை நாதனாகப்பட்ட சிவபெருமான் கண்ணால் கண்டார் பார்வதி என்ன ஏன் உச்சியில இருந்து ஆமா உள்ளங்கால் வரைக்கும் ஏன் அக்னியா காந்துச்சின்னு கேட்டல்ல ஆமா ஏ பார்வதி என்ன நினைத்து ஆமா நாகராஜன் தேவி அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா ஒரே ஒரு குழந்தைக்காக உத்தமியால் தவம் இருக்கின்றார் அவ தவநிலையானது அவளோ பெண்ணாக இருப்பதினாலே தவநிலை முத்தி பெற்று ஆமா அவளோ பெண்ணாக இருப்பதினாலே அவளுடைய தவநிலை உன்னை தேடி இருக்கு அது உன்னை தேடி இருக்கின்றது என்று ஆமா பார்வதியால் ஆமா சொல்ல பார்த்தார் பகவான் கும்மிப்பாட்டு படிப்புமானே பகவான் கிட்ட தவள் இருக்கு பார்வதியால் சொல்லுதா ஆமா ஆண்டவரே என்ன நினைத்து ஆமா மங்கை ஒருவள் தவம் இருக்கிறாளா அவ தவநிலையை ஆமா உச்சி பெற்று விட்டதா பகவானே என்னதியா ஆகையினால் ஆமா அவளை ஆதிவள்ளி கைலாசம் வரவழைத்து அவ கேட்கக்கூடிய வரத்தை நாங்கள் எப்படியாவது கொடுக்க வேண்டும் ஆமா என்று ஆமா ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமான் இடத்திலே என் பார்வதியால் சொல்ல பார்த்தார் பகவான் பார்வதி இதுக்கு முன்னாடி ஆமா எத்தனையோ பேரு ஆமா என்கிட்ட சொத்து வேணும் சுகம் வேணும் எனக்கு சாகாத வரம் வேணும் அழியாத வரம் வேணும்னு அப்பனாலும் ஆப்பாவ மாட்டேங்குது என்ன நினைச்சு தவம் இருந்திருக்காங்க ஆமா அவங்க கேட்ட வரத்தை நான் கொடுத்திருக்கேன் ஆனால் இவளோ கேக்குது என்ன கேட்க இவளோ குழந்தை வரத்தை கேட்கின்றா புள்ள வரத்தெல்லாம் கேட்க ஆமா அப்போ அந்த வரத்தை நமக்கு சடார்னு கொடுக்க முடியுமா எடுத்தம் கவுத்தம்னு கொடுக்க முடியாது என்ன சத்தையா ஆகையினால் ஆமா ஏ பார்வதி அவ ஜாதக விதிப்படி ஆமா குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு ஆமா பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் தான் ஆமா நாகராஜனுக்கும் குழந்தை வரத்தை கொடுக்க முடியும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் ஆமா குழந்தை வரத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமான் சொன்ன உடனே அங்க யார வரவழைக்கின்றா என் மகனே சித்திரபுத்ரா எந்த வார்த்தை சொல்லை கேளாய் அப்பாவும் தான் அழைக்காரந்து 50 பேர் 5 பேர் அதுல ஒண்ணு போல சாஞ்சி ஒரு வாட்டை சோழிய முடிச்சாச்சு பூசாரிக்கு 500 ரூபா புகழுடனே நட்டோமாச்சு எசைக்கு முத்து அண்ணனுக்கு 700 ரூபா நட்டோமாச்சு முத்தாறு கொடுப்பா அவ முத்தாறு கொடுப்பா எல்லாம் கொடுப்பா இன்னமும் கொடுப்பா எடுத்து கொடுப்பா யார் கொடுப்பா முத்தாரம்மா கொடுப்பா ஆகையால் என் மகனே சித்திரபுத்ரா அப்பாவும் தான் அழைக்காரண்டு அழகு மகன் சித்திரபுத்ரே அப்பாவும் தான் அழைக்காரண்டு அழகு மகன் சித்திரபுத்ரா ஓட்டம் நல்ல பெருநடையா ஓடி வாரா சித்திரபுத்திர கையிலை நல்ல கையிலை நேடி கையிலை கையிலை காரணி பொன் கையிலை நேடி கையிலை அவன் காரணி பொன் கையிலை நேடி கையிலை நேடி என்னங்கையிலை வேடி மகனாகப்பட்ட விஸ்வகர்மாவையா கூப்பிட்டாரு சித்திரபுத்திரன் ஐனார வரவழைத்தார் யாரு உலகம் கணக்கெழுதும் உலக கணக்க பிள்ளை ஆமா
யாரு இன்னைக்கு நீங்க பெருசு நான் பெருசு நம்ம இங்க பேசிக்கிடலாம். நம்ம கணக்கு பூரா சுத்திரபுத்திர நயினார் இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு முத்தாரம்மா முன்னாடி இன்னைக்கு இப்படி நடக்குன்னா இன்னைக்கு நம்ம நினைச்சா முடியுமா? முடியாது முடியாது. யார் நினைக்கணும்? அவர் நினைக்கணும். நீங்க இல்லாம நடந்துருமா? நடக்குமா? நான் இல்லாம நடந்துருமா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நீ இல்லாம நடந்துருமா? நடக்குமா அப்படிங்கிற எண்ணம் போட்டி போறாம நம்ம கிட்ட தான் இருக்கும். வரவே கூடாது. ஆனா நம்ம கணக்கு பூரா அங்கதான் இருக்கும். யார வச்சு எந்த வேலையை எப்போ எப்படி முடிக்கணும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு நான் உள்ள வடக்கு பார்த்து இருக்கா பாருங்க, கல்கோட்டைக்கு இருக்கா பாருங்க. ஆமா அவளுக்கு தெரியும். ஆமா அதனால் இங்க யாரும் அவளுக்கு முன்னாடி இங்க யாரும் பெருசு இல்லை, யாரும் சிறுசு இல்லை, கிடையாது. ஆனால் சித்திரபுத்திரனை வரவழைத்து என் மகனே சித்திரபுத்திரா நாகராஜ மன்னனும் அவன் மனைவி நாகக்கண்ணி என்ன நினைத்து தவம் இருக்கிறா. ஆகையினால் அவ ஜாதக விதிப்படி இருவேர்களுக்கும் சரி குழந்தை இருக்கா, குழந்தை என்பது இருக்கா இல்லையா ஆமா என்று நீங்க பார்க்கணும் என்று பார்க்க வேண்டும். ஆமா என்று சரி ஆண்டவன் பகவான் என்ன செய்தாரு? என்ன செய்கின்றார்? வெள்ளத்தாய்க்க ஒரு வாளியில தண்ணியை கொறிட்டு வாங்க, கப்பு வச்சு அப்படி ஒரு ரவுண்டு ஊத்துங்க பாப்போம், மழை வரட்டும் எல்லாம் நினைச்சு உட்காரட்டும். ஆனால் ஏன்னா 12 மணிக்கு கொடுக்க வேண்டிய போது மணி 2 ஆயிட்டு. ஆகையினால் நாகராஜன் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியால் தவநிலையை அறியாமல் நாகக்கண்ணி ஜாதகத்தை எடுங்கன்னாரு. நாகக்கண்ணி ஜாதகத்தை எடுத்தார். இப்படி படுத்து உறங்கும் போது பெரிய மனுஷன் ஒருத்தன் உள்ள வந்துட்டாம்னா எப்படி இருக்கும்? என்னையா பாம்பு 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 பாம்புன்னா போதும் உறக்கமெல்லாம் பறந்துரும்ல. ஆனால் நாகராஜன் தேவி நாகக்கண்ணியுடைய ஜாதகத்தை பார்க்கிறார். ஜாதகத்தை பார்க்கும்போது அங்க என்ன எழுதி இருக்கு? எப்படி எழுதி இருக்கிறது? முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டன் பிறவியிலை நாகராஜ மன்னனுக்கு நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கு பெண்கொடியானவள் மனமுடிந்து சரி மனமுடிந்ததா முடிந்ததா தாய் தகப்பனுக்கும் தெரியாமல் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு தெரியாமல் ஒரு கருவை உருவாகி அந்த உருவை கலைத்திருக்கிறார். ஆகையினால் ஆண்டவனே பகவானே ஆண்டவா என்ன 7 பிறப்பு பிறந்து வாழை இலை அங்க போய் சரியா போச்சு, வாழை கொலை வந்துருந்துச்சுன்னு வை. 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு என் தாய் பார்வதியாக பிறந்தாலும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கு பிள்ளையே கிடையாது. பிள்ளை என்பது கிடையாது. யார் சொன்னா? யார் சொல்லுதா? சித்திரபுத்திர நயினார் சொன்னாரு. ஏட்ட மூடி வச்சாரு. ஏட்ட எடுத்து பார்த்துட்டு சொல்லிட்டு மூடி வைக்காரு. அப்ப நாகராஜ மன்னன் ஜாதகத்தை எடுத்து பார்க்காரு. பார்க்கிறார். பார்க்கும்போது ஆண்டவா பகவானே முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டன் பிறவியிலே ஆனால் என்ன நாகராஜ மன்னனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அந்த ஆண் குழந்தையை மடியில் வைத்து சரி விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையானது நாகராஜ மன்னனுடைய மடியிலே வளம் இருந்து விட்டது. ஆகையினால் வளம் இருந்து வளம்னா என்னையா? மலமுன்றா பிள்ளை கக்கா இருந்துட்டுன்னு அர்த்தம். கக்கான்னா என்னது? அப்படி கேளுங்க. அப்ப நீங்க இன்னும் விவரமே தெரியாதா உங்களுக்கு? எனக்கு விவரமே தெரியாதியா, அதுதானே கேட்டேன். ஆமா ஆயி இருந்துட்டு அப்படின்னா என்னதியா? அப்படின்னாவா பேண்டு விட்டது. அப்படி சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அப்ப காலையில வாங்க. உங்க வீட்டுக்காரம்மா கூட்டு போங்க. ஆமா பாக்கிறதுக்கு நான் இதுக்கு வரணும். உங்க அக்கா தானே. காலையில வாங்கலாம்ல. எப்படி நாங்க அர்த்தம் சொல்லுவோம் என்னன்னு? சரி குழந்தையை இடது கைன்னு தட்டி விட்டாரு. தட்டி விட்ட உடனே அந்த குழந்தையானது தலையானது வாசல் நடையில போய் அடித்த உடனே அந்த இடத்துல குழந்தையுடைய உயிரானது பிரிந்தது. ஆகையினால் ஆண்டவனே பகவானே 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானாக பிறந்தாலும் நாகராஜ மன்னன் ஜாதக விதிப்படி குழந்தை என்பது கிடையாது. அவருக்கும் கிடையாது. 2 பேருக்கும் பிள்ளை இல்ல. ஆமா ஏட்ட மூடினாரு. நான் போறேன், என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு கிளம்பிட்டாரு. ஆமா ஆனா
கிளம்பிட்டாரு. ஆமா. அப்ப நான் பார்வதி சும்மா இருந்தாளா? சும்மா இருப்பாளா? பார்வதியை பார்த்து பகவான் சொல்லுதாரு. சொல்லுகின்றார். அம்மா என்ன? ஏ பார்வதி. ஏ பார்வதி. முன்னாடி தானே சொன்னாரு. ஆமா. என்ன சொன்னாரு? அவளுக்கு பிள்ளை கிடையாதான். சாதக விதிப்படி நாகக்கண்ணிக்கும் கிடையாது, நாகராஜனுக்கும் கிடையாது. நீ போய் உன் வேலையை பாரு. ஆமா. அவ பாட்டுக்கு சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு கும்பிட்டு பார்த்துட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. ஆமா. என்று இது எப்பமா வந்துச்சு? ஐயா, உன் கூட பிறந்தவா வந்து குத்துனால அதுமா ஞாபகம் இல்ல உனக்கு? அது ஆமா. ரைட் 2 லைட் எத்தால கிடக்கா. அப்படியா? யாரு எத்தால உட்கார்ந்துருக்கானே தெரியல. அப்படியா? நானே சும்மா ஒரு குத்து மதிப்பா படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. ஆனால் ஆமா இன்னும் வந்துட்டாளே. அம்மா வணக்கம். பெரிய காளியம்மா. அம்மா வணக்கம்மா. ஆனால் பயமா இருக்குமா? அவரெல்லாம் ஆமா பார்வதியால பார்த்து பகவான் சொல்லுகின்றார். அம்மா என்ன? ஏ பார்வதி. ஏ பார்வதி. வேண்டாம். ஆமா. அவளுக்கு பிள்ளை இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. அவ பாட்டுல தவம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். எந்திரிச்சு போயிருவா. போகட்டும். ஆமா என்று பார்வதியாரிடத்திலே பகவான் சொல்ல பார்வதி சும்மா இருந்தாளா? சும்மா இருப்பாளா? 6:45 அரையும் காலம். ஆமா. பார்வதிக்கு வா வாங்க. 6:45 அரையும் காலம் எத்தனை? 7:30. சனீஸ்வர பகவான் 7:30 நாட்டா வந்து உட்காருதாரு. ஆண்டவனே பகவானே அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நாகக்கண்ணி பெண்கோடிக்கு என் நாதனான சிவனாரே என் பிள்ளை வாரம் கொடுக்கணுமே என்று சொல்லி பார்வதி அவ எடுத்து உரைக்கும் வேளையில் ஆண்டவனாரிடமதிலே அந்த ஆதிசக்தி சொல்லுவாளா